கிட்டத்தட்ட சாவோட விளிம்புக்கே போயிட்டு திரும்பி உயிரோட வந்தவங்களோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1971 டிசம்பர் 24 அன்னைக்கு ஜூலியன் காப்கே அப்படிங்கிற ஒரு 17 வயசு பொண்ணு அவங்க அம்மாவோட பெருநாட்டில் இருக்கிற லிமா சிட்டியிலிருந்து லான்சா அப்படிங்கிற ஃப்ளைட்டில் புகால்பாவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க போன ஃப்ளைட்டு வானத்தில் பறந்துகிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு மின்னல் அந்த ஃப்ளைட்டை தாக்குது. ஃப்ளைட் வானத்திலே ரெண்டா பிளந்து கீழே விழுகுது. ஜூலியனுங்கிற அந்த பொண்ணு ஃப்ளைட்ல இருந்து 10,000 அடி ஆழத்தில் கீழே விழுறா. அவள் சீட்டோட விழுந்ததுனால அந்த சீட்டு பேராசூட் மாதிரி செயல்பட்டு அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திருச்சு. அமேசான் காட்டோட மைய பகுதியில் விழுந்த அந்த பொண்ணுக்கு கை முறிஞ்சிருக்கு, கண் பார்வை மங்கிருக்கு. இருந்தாலும் அவளோட அறிவும் தைரியமும் அவள் உயிரை காப்பாத்திருச்சுன்னு சொல்லலாம். பொண்ணோட அம்மா அப்பா ஒரு பயாலஜி சயின்டிஸ்ட். அதனால காட்டில் எப்படி உயிர் வாழணும் அப்படிங்கிறத இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. அமேசான் காட்டோட மைய பகுதியில் விழுந்த அந்த பொண்ணு தண்ணிக்காக ஒரு நதியை கண்டுபிடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் பழங்களையும் சின்ன சின்ன உயிரினங்களையும் சாப்பிட்டு உயிர் பிழைச்சி 11 நாள் கழிச்சு ஒரு ரிசர்ச் சென்டரை கண்டுபிடிச்சு அது மூலியமா உயிர் தப்பிச்சிருக்கா அந்த பொண்ணு. ஜூலியனே அப்படிங்கிற இந்த பொண்ணு போன ஃபிளைட்ல மொத்தம் 92 பேர் பயணிச்சிருக்காங்க. ஆனால் அதில் 91 பேர் இறந்துட்டாங்க. விமான விபத்துல இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு பயணினா அது இந்த பொண்ணு மட்டும்தான். இதோட ஃபுல் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க.